இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் 23 மற்றும் 27ஆம் தேதி வரை நமது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது மிக முக்கியமான டிஃபென்ஸ் சம்பந்தமான நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான ஆயுதங்கள் பெறுவதில் உள்ள காலதாமதம் பற்றி அந்நாட்டின் இராணுவத்துறை செயலாளர் திரு ஆஸ்டின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, நாம் அமெரிக்காவுடன் பல ஒப்பந்தங்களை செய்துள்ளோம். இந்தோ பசிபிக் பெருங்கடலிலும் தென்சீன பெருங்கடலிலும் சீனா செய்து வரும் தொந்தரவு காரணமாக அந்த பகுதியை அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமானதாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. இதற்கு அமெரிக்கா இந்தியாவின் உதவியை நாடி வருகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்திய பெருங்கடலில் ஏராளமான ஆராய்ச்சி கப்பல்கள் என்று கூறிக்கொண்டு கப்பல்களை நிறுத்தி கொண்டு நமது இந்தியாவை நோட்டம் விட்டு கொண்டு வருகிறது. இவ்வாறு பல நாடுகளிடம் சைனா பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு வருகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இதன் பொருட்டு நமது இந்தியாவிற்கு தேவையான அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் ஆயுதங்களும் வழங்கப்படும் என அமெரிக்கா ஏற்கனவே கூறியிருந்துமே தற்போது அதை வழங்குவதில் அதிக காலம் தாழ்த்தி வருகிறது. நம்ம நாட்டின் மிக முக்கிய போர் விமானமான தேஜஸ் விமானங்களை தயாரிப்பதற்கு தேவையான GE-404 என்ற என்ஜின்களை ஏற்கனவே 40 விமானங்கள் தயாரிப்பதற்காக என்ஜின்களை வழங்கியுள்ளது அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்றால், அடுத்து நாம் ஒரு 99 எண்கள் GE-404 என்ஜின்கள் வேண்டும் என்று ஏற்கனவே 2021ஆம் ஆண்டே நாம் ஒப்பந்தம் செய்துவிட்டோம். ஆனால் இந்த என்ஜின்கள் இதுவரை ஒரு எண்கள் கூட வராமல் உள்ளது நண்பர்களே. இதனால் நாம் தயாரிக்க வேண்டியுள்ள 83 எண்கள் தேஜஸ் மார்க் 1A என்ற வெர்ஷனை சேர்ந்த விமானங்களை தயாரிக்க முடியாமல் காலம் தாழ்த்தியே வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்மிடம் விமானம் தயாரிப்பதற்கு தேவையான என்ஜின்கள் இன்னும் ரெடியாகவில்லை என்பது தான் உண்மையான நிலை. ஆகவே நாம் 83 விமானங்களை தயாரிப்பதற்காக நாம் அமெரிக்காவிடம் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்திடம் நாம் ஒப்பந்தம் செய்துமே அந்த என்ஜின்கள் நமக்கு வராமல் உள்ள நண்பர்களே. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதமே நமக்கு 16 எண்கள் என்ஜின்களை அமெரிக்கா வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. இந்த 2024ஆம் ஆண்டிற்குள் 16 எண்கள் வழங்கி விடுகிறோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் அதுவும் நடக்காது போல் தெரிகின்றது. ஏனென்றால் 2 அல்லது 4 எண்கள் தான் வழங்க முடியும் என்று ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் தயாரிக்கப்படும் இந்த நிறுவனத்தின் என்ஜின்கள் எல்லாம் தென்கொரியாவிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. தென்கொரியா ஏற்கனவே புதிய விமானம் ஒன்றை தயாரித்து பல நாடுகளுக்கும் தற்போது விற்பனை செய்து வருகிறது. ஆகவே GE-404 என்ற என்ஜினை அந்த நாட்டிற்கு அதை வழங்கி வருகிறது. இந்தியாவிற்கு வழங்குவதை காலம் தாழ்த்து வருகிறது நண்பர்கள். அதே போன்று சென்ற வருடம் ஜூன் மாதம் நமது பிரதமர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கு திரு பைடன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி MQ-9 என்ற ஆளில்லா விமானத்தை வழங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது நண்பர்களே. அதுவும் 2023ஆம் ஆண்டிற்குள் வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அவை இனியும் வழங்குவதற்கான முழுமையான ஒப்பந்தம் செய்யப்படாமல் உள்ள நண்பர்களே. சைனாவை எதிர்ப்பதற்கு தென்சீன கடல் பகுதியில் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் இந்தோ பசிபிக் பெருங்கடலில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் இந்தியா முக்கியமான நண்பன் என்று கூறி வரும் இந்த அமெரிக்கா நமக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதில் தாமதித்து வருகிறது. இதற்கு காரணம் நாம் ரஷ்யாவுடன் நெருங்கி நட்புறவு வைத்திருப்பது தான் என அதை வெளிப்படையாகவே கூறி வருகிறது. இந்த MQ-9B பிரிடேட்டர் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தை பற்றி நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் யூடியூப் சேனல் வீடியோக்களில் மிக விவரமாக தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் நாம் சீனா, பாகிஸ்தான் மற்றும் நம் இந்திய பெருங்கடல் பகுதியை சுமார் 60,000 அடிக்கு மேலே இருந்து நாம் நோட்டமிட முடியும். என்னென்ன நடக்கின்றன என்பதை நாம் குறிப்பாக கணிக்க முடியும் நண்பர்களே. அது மட்டுமில்லை, இந்த ஆளில்லா விமானத்தில் ஹெலிஃபயர் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் ஏவுகணைகளும் நம்மிடம் உள்ளன. இந்த விமானத்தின் மூலம் நம் குண்டுகளையும் பயன்படுத்தி இலக்குகளை மிக சரியாக தாக்க முடியும் நண்பர்களே.
ஒரு இடத்தில் பிரச்சனை என்றால், நமது எல்லையில் ஒரு பிரச்சனை என்றால் ஒரு அரை மணி நேரத்திற்குள் இந்த விமானம் அந்த இடத்துக்கு சென்று தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நமது முப்படைகளுக்கும் தேவையான அனைத்து வகையான விவரங்களையும் அது உடனுக்குடனே கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. 31 MQ-9B விமானங்கள் தேவை என்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தருகிறோம் என்று கூறியும் இதுவரை அதற்கான முழுமையான ஒப்பந்தம் கைத்திடப்படாமல் உள்ளது நண்பர்களே. ஆகவே இந்த 2 வகை இராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து பேசுவதற்காக நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ளார் நண்பர்களே. இவ்வாறு நமக்கு போதிய என்ஜின்கள் கிடைக்காததால் 2 Mark 1A தேஜஸ் விமானங்கள் தயாரிக்கப்பட்டு அவை நமது விமானப்படைக்கு இனியும் ஒப்படைப்பதில் சற்று காலம் தள்ளிக்கொண்டே போகிறது. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய அந்த 2 எண்கள் அடுத்த நவம்பரில் தான் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்து இந்த விமானங்களை ஒரு வருடத்திற்கு 16 விமானங்கள் வழங்குவதாக நமது விமான தயாரிப்பு நிறுவனமான HAL என்ற ஹால் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் அவை வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இதை சரி செய்வதற்காக நமது விமானப்படை இந்திய அரசிடம் உடனடியாக 21 எண்கள் MiG-29 விமானங்களை போர் விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி தருமாறு கேட்டுள்ளது. மிக அவசரமாக வேண்டும் என அது கேட்டுள்ளது நண்பர்களே. ஏற்கனவே நம்மிடம் 1986 மற்றும் 2000 ஆண்டு காலவாக்கில் வாங்கப்பட்ட MiG-29 விமானங்கள் சுமார் 60 முதல் 70 எண்கள் இருக்கும் என கூறப்படுகிறது நண்பர்களே. இந்த விமானங்கள் ஏற்கனவே நாம் அப்கிரேட் செய்யப்பட்டு MiG-29 UPG அப்கிரேடட் என வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விமானங்கள் தற்போது நமது இந்திய விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே. இதுபோக 4வது ஸ்குவாட்ரான் ஒன்றினை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே வாங்கப்பட்ட விமானங்களை வைத்து 3 ஸ்குவாட்ரான்கள் நமது விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர மீண்டும் 21 எண்கள் MiG-29 விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி 4வது ஸ்குவாட்ரான் ஒன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்தில் மிக அவசரமாக தேவை என நமது இந்திய அரசிடம் நமது விமானப்படை தெரிவித்துள்ளது நண்பர்களே. இவை அனைத்துமே லேட்டஸ்டான விமானங்களாக இருக்க வேண்டும் எனவும், அது தவிர ஏற்கனவே அப்கிரேட் செய்யப்பட்ட விமானங்களை மீண்டும் அப்கிரேட் செய்ய வேண்டும். அவற்றில் ஏவியானிக்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தை மேம்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் ஆப் HSLD என்று கூறுவார்கள் நண்பர்களே. அந்த ஆயுதத்தின் பெயர் ஹை ஸ்பீட் லோ ட்ராக் பாம்ப் என்று கூறுவார்கள். இந்த பாம்ப் என்று சொல்லக்கூடிய இந்த குண்டானது மிக அதிகமான வேகத்தில் சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. இந்த MiG-29 விமானம் என்பது முக்கியமாக குண்டுகளை போடக்கூடிய ஒரு சிறந்த விமானம். இந்த விமானத்தினையும் இந்த HSLD என்று சொல்லக்கூடிய ஹை ஸ்பீட் லோ ட்ராக் பாம்ப்ஸ் இவற்றுடன் இணையுமாறு அதற்கான தொழில்நுட்பங்களை பொருத்த வேண்டும் எனவும் நமது இந்தியா அந்த விமானங்களை அப்கிரேட் செய்ய வேண்டும் எனவும் அரசிடம் கேட்டு வருகிறது நண்பர்களே. நம்மிடம் HSLD என்று சொல்லக்கூடிய இந்த அணுகுண்டானது 250 கிலோ, 450 கிலோ மற்றும் 1000 கிலோ என்ற அளவில் 3 வகையான குண்டுகள் நம்மிடம் உள்ளன நண்பர்களே. இவை மிக வேகமாக சென்று தாக்கக்கூடியது. மிக வேகமாக விமானம் செல்லும்போது அவற்றிலிருந்து இந்த குண்டுகளை நாம் இலக்கின் மீது செலுத்த முடியும். இவை GPS மூலம் இயக்கக்கூடியது. கைடட் பாம்ப்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது இவை ஒரு இலக்கினை நோக்கி நாம் குறிப்பாக செலுத்தக்கூடிய இந்த குண்டுகள். இவை GPS மட்டும் இல்லாமல் நமது இந்திய நாட்டை சேர்ந்த நவீன தொழில்நுட்பத்திலையும் இது இயக்கக்கூடியது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் லேசர் பீம் மூலமாகவும் இந்த குண்டுகளை நாம் இயக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்போதுள்ள MiG-29 விமானங்களை மறுபடியும் அப்கிரேட் செய்து இந்த குண்டுகளை செலுத்தும் வகையில் நாம் அவற்றை வடிவமைக்க வேண்டும், அவற்றை தயார் செய்ய வேண்டும் என்று அப்கிரேடிற்காக கேட்டு வருகிறது. இந்த புதிய 21 MiG-29 விமானங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருப்பில் உள்ள MiG-29 விமானங்கள் 24 எண்களை உடனடியாக அப்கிரேட் செய்ய வேண்டும் எனவும் நமது விமானப்படை கேட்டு வருகிறது நண்பர்களே. இந்த குண்டுகள் மிக மிக அதிகமாக செல்லக்கூடிய விமானத்திலிருந்து செலுத்தப்பட்டு இலக்கினை தாக்கக்கூடியது. இதை ப்ரிசிஷன் கைடட். அது மட்டும் இல்லாமல் இதை இலக்கினை மிக துல்லியமாக அழித்து அவற்றை தாக்கியவே அழித்துவிடும். பக்கத்தில் உள்ள மற்ற எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாத அளவு இந்த குண்டுகள் பார்த்துக்கொள்ளும். அந்த வகையில் இந்த குண்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ள நண்பர்களே. அதனால் தான் இவற்றை லோ ட்ராக் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே.
அவை இவ்வகையில் நம்ம நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பினை அதிகரிப்பதற்காக நமக்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்காக அமெரிக்காவிடம் 23 முதல் 27ஆம் தேதி வரை நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆசின் அவர்களுடன் இந்த ஆயுதங்களை மிக வேகமாக பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இந்திய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.